ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனா கேரக்டரில் நடிக்கிற கோமதி பிரியா அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட வாழ்க்கை வரலாறு தான். சரி வாங்க பார்க்கலாம். அவங்களோட ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா கோமதி பிரியா. அதுக்கப்புறம் அவங்கள எப்படி தெரியும் அப்படின்னா பிரியா பாலகுமரன் அப்படின்னும் எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க ஒரு நடிகை. இவங்க ஓவியா அப்படின்ற ஒரு சீரியல் 2018 பண்ணியிருக்காங்க. இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா February 8, 1993 தாங்க பிறக்கிறாங்க. அவங்க எந்த ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் பிறக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட சொந்த ஊரும் மதுரை தாங்க. ஆனால் இப்போது சீரியல் இந்த மாதிரி காரணத்தினால அவங்க சென்னையில் வசிச்சுட்டு வராங்க. அவங்களோட ஹைட் பார்த்திங்கன்னா 160 சென்டிமீட்டர், வெயிட் பார்த்திங்கன்னா 60 kg, ஐ கலர் ஹேர் கலர் ரெண்டுமே பிளாக் தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி பிரியா எந்தெந்த சீரியல், எந்தெந்த ஃபிலிம், அதுக்கடுத்து எந்தெந்த ஷோலெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, எந்த ஃபிலிம் 2020 வர்மா அப்படின்ற ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. தீபா அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜில் தான். அதுக்கடுத்து 2018 2020 வரைக்கும் ஓவியா அப்படின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க தமிழில். அதுக்கப்புறம் வேலைக்காரன் அப்படின்ற ஒரு ஷோவும் பண்ணியிருக்காங்க. அதில் வள்ளியாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிட்லர் காரி பெல்லம் அப்படின்றதுல பானுமதி அப்படின்ற இது தெலுங்கில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2023 நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சிறகடிக்க ஆசை சீரியல். அந்த சீரியலில் மீனாவாக நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2023 2024 வரைக்கும் ராதாக்கு நீவரா பிராணம், அதாவது ராதிகா அப்படின்னு ஒரு ரோல் தெலுங்கில், அதுவும் தெலுங்கில் தாங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2024 செம்பனீர் பூவு, அதில் ரேவதி அப்படின்னு ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அது ஒரு மலையாளம் ஃபிலிம். 2026 இப்போ வரைக்கும் ஈப்புலம் கண்டானு அப்படின்றது காவேரி அப்படின்னு ஒரு ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் மலையாளத்தில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க நம்ம தமிழில் தான் நடிப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க மலையாளத்திலே நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரியாலிட்டி ஷோஸ்லேயும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு நடிகை அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். நடிகை சீரியலில் மட்டும்தான் நடிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு அப்பாவி கேரக்டரில் நடித்த மீனாவை பற்றி பார்த்திங்களா எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்க நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். 2020 கிருஷ்ணா அப்படின்றதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது ஜி தெலுங்கு சேனலில். அதுக்கப்புறம் சூப்பர் குயின் அப்படின்ற ஷோவில் கண்டஸ்டண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வின் பண்ணலை. அதுக்கடுத்து ஏஷியன் நெட் அவார்ட்ஸில் பெர்ஃபார்மராக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது சேனல் ஏஷியா நெட்டில். அதுக்கடுத்து கலக்கப்போவது யார், சாம்பியன்ஸ் 4, குக் வித் கோமாளி சீசன் 4 இதெல்லாம் ஸ்டார் விஜயில் பண்ணதில் கெஸ்ட்டாக கலந்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2024 கிராக் பாய்ஸ் கில்லாடி கேர்ள்ஸ் சீசன் 1 கண்டஸ்டண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது ஸ்டார்மா, அது தெலுங்கு சேனலுங்க. அதுக்கப்புறம் 2025 குக் வித் ஜாத்ரனாலு சீசன் 1, அதுவும் தெலுங்கு சேனல் தான். இந்த அளவுக்கு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தாங்க இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து இவங்களுக்கு என்னென்ன அவார்ட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 2020 2021 2023 இந்த 3 வருஷங்கள்லையுமே ஜி தெலுங்கு குடும்பம் அவார்ட்ஸ் நடந்திருக்கு தெலுங்கில். அதில் அவங்க எந்தெந்த கேட்டகரியில் செலக்ட் ஆகி என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்கன்னா, பெஸ்ட்டு கெமிஸ்ட்ரி கப்பல் அவார்டு அப்படின்ற அவார்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜி அனுராகம் அப்படின்ற அவார்டும் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து 2024 நம்ம விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸில் பெஸ்ட் ஹீரோயினி ஃபார் சிறகடிக்க ஆசையும் வாங்கியிருக்காங்க. 2024 ஏஷியானெட் டெலிவிஷன் அவார்ட்ஸில் மலையாளத்தில் பெஸ்ட் நியூ ஃபேஸ் ஃபீமேல் பாப்புலர் ஆக்ட்ரஸ் அப்படின்ற அவார்டும் வாங்கியிருக்காங்க. நம்ம கோமதி பிரியா ஒரு பிரபலமான இந்திய தொலைக்காட்சி நடிகை. இவங்க தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாள தொடர்களில் நடிச்சிட்டு வராங்க. இப்போ கரண்ட்டாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாக சிறகடிக்க ஆசை சீரியல் தொடரில் மீனா அப்படின்ற கதாபாத்திரத்தில் சூப்பராகவே நடிச்சிட்டு வராங்க. அது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அவங்களோட இயல்பான நடிப்பு, குறிப்பாக அவங்க சிறகடிக்க ஆசை சீரியலில் பூக்கடைக்காரர் மீனான்ற கதாபாத்திரம், குடும்பங்களுக்கான தோற்றம்,
அவங்களோட தமிழ்ச்சிறை ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமாக்கியிருக்குங்க. ஆமாங்க, நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலில் அவங்க எவ்வளோ பாவமாக நடிப்பாங்க, எதுவுமே தெரியாதவங்க மாதிரி வந்து நடிப்பாங்க. ஒரு பூக்கடைக்காரின்னு சொல்லி எல்லாருமே அவங்கள வந்து கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ரியல் லைஃப்பில் அவங்க எவ்வளோ ஷோஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல கெஸ்ட்டாகவும் கூப்பிட்ருக்காங்க. அந்த சைடு அதாவது தெலுங்கு, மலையாளம் அதுலலாம் சூப்பராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா நிறையா ஷோஸு அதுக்கடுத்து வந்து சீரியல்ஸ்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. கோமதி பிரியா வந்து ஒரு ஆக்ட்ரஸ் அது மட்டும் கிடையாது, ஒரு சீரியல் நடிகை அது மட்டும் கிடையாது. நிறைய ஷோஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட தனித்திறமைகளை வந்து நிறைய இடத்துல வெளிப்படுத்திட்டு தாங்க வராங்க. இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனான்ற கேரக்டரில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அது வந்து ரசிகர்கள் மத்தியில் பெரு வரவேற்பை வந்து பெற்றுச்சுங்க. ஒரு பொண்ணு படிக்கிறாளோ இல்லையோ, இப்போ வந்து மீனா வந்து ஒரு படிக்காத பொண்ணாக வந்து காட்டுறாங்க. மீனா வந்து படிக்கலைனாலும் தனக்கு என்ன தொழில் தெரியுதோ அதை வச்சு அவள் வந்து எப்படி முன்னுக்கு வரா, அவள் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஆக போகிறா, மீனா வந்து எங்கள் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி கோமதி பிரியாவை நம்ம ரசிகர்கள் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்க ஆக்டிங் ஸ்கில்ஸ் தாங்க. எவ்வளோ அப்பாவியாக வந்து நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலில் நடிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே வந்து ரியல் லைஃப்லங்க ஒரு சிங்கப்பெண்ணு தாங்க சொல்லணும். கோமதி பிரியாவை உங்களுக்கு பிடிக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.